ஒருத்தனை கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்திருக்கியே. ஹே, இவ யாருன்னே எனக்கு தெரியாது. சும்மா அருணாச்சலம், என்ன இவன் போய் பேசிக்கிட்டே இருக்கான்? எவனையோ காசு கொடுத்து இப்படி எல்லாம் பேச சொல்லி கூட்டிட்டு வந்து நிறுத்தி இருக்கான். இங்க பாரு அருணாச்சலம், உனக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். இந்த மாதிரி சீப்பான வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஒழுங்கா இவனை கூட்டிட்டு வெளியே போ சொல்லு. அது எப்படி? பிரியாவை நரன் தான் கடத்தினாங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கு. நரனை நீங்க தான் கடத்த சொன்னீங்கிறதுக்கும் ப்ரூஃப் இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இதை நீங்க பொய்ன்னு சொல்ல முடியும்? நரன் சொல்றது பொய்யாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா அத பொய்ன்னு நீங்க நிரூபிக்க முடியுமா? இங்க பாரு, உண்மையை நிரூபிக்க முடியும், பொய் எல்லாம் நிரூபிக்க முடியாது. யாரா நீ? நான் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே இல்லையே. என்னமோ நான் பணம் கொடுத்தேன், பிரியாவை கடத்த சொன்னேன்னு உளறிக்கிட்டு இருக்க. ஜேகே, இவனை வெளியே அனுப்பு. இவன் கை காலை உடைச்சு வீட்டை விட்டு வெளியே வரட்டு. ஏய், யாரா நீ? யாரா நீ? உண்மையை சொல்லு. ஜீவா தானே உனக்கு காசு கொடுத்து இதெல்லாம் சொல்ல சொன்னா? சொல்றா, சொல்றானா? இல்ல ஜீவா கொல்றதுக்கு முன்னாடி நானே உன்னை கொன்னுடுவேன். சொல்லு, சொல்றானா? உன்னை இவன் மேல கைய வச்ச அப்புறம் நீ காணாம போயிடுவ. கஷ்டப்பட்டு சாட்சிய கொண்டு வந்தா நீங்க அவனை அடிச்சு பயமுறுத்தி இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறீங்களா? நான் வரும்போதே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. நீங்க சொல்றது பொய்யா இல்ல உண்மையான்னு அவங்க வந்து சொல்லட்டும். போலீஸ்னு சொன்னா நாங்க பயந்துருவோமா? எனக்கு எந்த பயமும் இல்ல. தப்பு பண்ணவங்க தானே பயப்படணும். இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. என் மேல வீணா பழி சுமத்துறதுக்குன்னே அவன் கிட்ட பணத்தை கொடுத்து இவன் கூட்டிட்டு வந்திருக்கான். ஏய், உனக்கு பாருங்க, பிரியாவை கடத்துறதுக்கு முதல் நாள் இவங்க அக்கவுண்ட்ல இருந்து இவன் அக்கவுண்ட்டுக்கு பணம் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. அதுக்கான ஸ்டேட்மெண்ட் கால் ஹிஸ்டரி. இவங்களும் நரனும் எவ்வளவு வாட்டி பேசியிருக்காங்கன்னு பாருங்க. ஆதாரம் இல்லாமலாம் ஒன்றும் பேசல. நீங்க தான் மாட்டிக்கிட்டீங்கன்னு என்னென்னமோ உளறி. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் அக்கவுண்ட்டுக்கு எதுக்கு லட்ச லட்சமா பணம் அனுப்பியிருக்கீங்க? முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனுக்கு 15 தடவை போன்ல பேசியிருக்கீங்க. என்ன இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருக்கா? அதான் கேக்குறாருல்ல ஜீவா, பதில் சொல்லுங்க. ஜீவா சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்றீங்கல்ல, இப்போ இந்த ஆதாரத்துக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்னத்தை யோசிக்கிறீங்க?
உங்க மேல நாங்க எவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தோம். இவ்வளவு கீழ்த்தனமான ஒரு வேலையை பார்த்திருக்கீங்க. இங்க பாருங்க, இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. இவன் அக்கவுண்ட்ல பணம் அனுப்புனது, இவன் கால் ஹிஸ்டரியில ஏன் நம்பர் இருக்கிறது, இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு தப்ப மறைக்கணும்னா யார் வேணாலும் எதை வேணாலும் ரீக்ரியேட் பண்ணலாம். அதுக்கான டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கு. இதெல்லாம் ஒரு சாட்சியா ஏத்துக்க முடியாது. அத்தை சொல்றதுதான் கரெக்ட். இப்போ இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி யார் வேணாலும் யாரோட அக்கௌண்ட்டுக்கு வேணாலும் பணத்தை ஈஸியா மாற்ற முடியும். ஏன் நம்ம ஜீவா கூட இந்த வேலையை செஞ்சிருக்கலாமே. ஜீவாவே அவங்க நம்பர்ல இருந்து இவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு இவங்க நம்பர்ல இருந்து கால் வந்த மாதிரி கிரியேட் பண்ணி கூட சொல்லிருக்கலாம்ல. அப்போ நீங்க ஒத்துக்க மாட்டீங்க அப்படித்தானே? எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் கடத்த சொன்னீங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உங்களுக்கு எதிராக நரன் கொடுத்த வாக்குமூலமே எங்களுக்கு போதும். இதை வச்சு உங்களை கம்பி என்ன வைக்க முடியும்? உன்னால என்ன முடியுமோ பண்ணிடி. என்னப்பா இப்ப எதுவும் பேசாம இருக்கீங்க? எல்லா தப்பையும் பண்ணிட்டு அவங்க எதுவுமே செய்யாத மாதிரி போயிட்டே இருக்காங்க. இதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். பிரியாவை கடத்த சொன்னது தேவிதான். அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்ல. மாமா, தேவி பெரியம்மா போய் என்ன கடத்திருப்பாங்களான்னு நீங்க யோசிக்கிறீங்க. அதே சந்தேகம் எனக்கும் இருந்துச்சு. ஆனா நரணி அப்படி சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இதை நம்புறதை தவிர வேற வழி இல்லை மாமா. ஆனா இப்போ எனக்கு தெளிவா தெரியுது. அத்தை, என் அம்மா இப்படி ஒரு கேவலமான வேலை எல்லாம் செய்ய மாட்டாங்க. ஜீவாக்கு எங்க அம்மாவை பார்த்தாலே பிடிக்காது. அதனாலதான் இப்படி எல்லாம் டிராமா பண்ணிட்டு இருக்கான். நிறுத்து. உன் அம்மாவோட யோகிதை என்ன, உன் யோகிதை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். பிரியாவோட கடத்தலுக்கு பின்னாடி நீயும் தானே இருக்க. நீயும் உன் அம்மாவும் சேர்ந்து தானே பிளான் போட்டிருக்கீங்க. ஜீவா, நீ பாட்டுக்கு ஏதாவது கற்பனையில ஓவரா பேசிட்டு இருக்காத. ஒழுங்கு மரியாதையா அந்த பைத்தியக்காரனை கூட்டிட்டு வெளியில கிளம்பு. இல்லைன்னா அடிச்சு துரத்துற மாதிரி ஆயிடும். மிரட்டுறியா? எங்க கை வை பாப்போம். வெயிடா. ஜெகே கையடுறா. நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கான். பார் பார்த்திபன், நரனும் பிரியாவும் காலேஜ் படிக்கும் போதே லவ் பண்ணிருக்காங்க. பிரியா நரனை விட்டுட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கா. அது நரனுக்கு பிடிக்கல.
அதனால வந்து நரன் பிரியாவை கடத்திருக்கான். இதுதான் உண்மை. ஏய், காவியாங்கிறது யாரு? நான் தான் மேடம். வாங்க மேடம். இவன் தான் மேடம் அக்யூஸ்ட். டேய், என்ன நடந்துச்சுன்னு கரெக்டா டீட்டெயிலா சொல்லு. உண்மையை சொல்லி அப்ரூவர் ஆயிடு. உனக்கு தண்டனை கம்மி, இல்லைன்னா ஆயுஸ்க்கு உள்ளதா இருக்கணும். நான் பண்ணதெல்லாம் சொல்லிடுறேன் மேடம். இல்ல இன்ஸ்பெக்டர், இவன் போய் சொல்றான். இவன் சொல்றத நம்பாதீங்க. இங்க பாருங்க, நரனும் பிரியாவும் காலேஜ்ல ஒண்ணா படிச்சிருக்காங்க. காலேஜ் படிக்கும் போதே ஒண்ணா லவ் பண்ணிருக்காங்க. பிரியா வேற கல்யாணம் பண்ணிக்கிறது நரனுக்கு பிடிக்கல. அதனால வந்து அவன் கடத்திருக்கான். அதுதான் உண்மை. இதுல தேவையில்லாம ஜீவா எங்க அத்தையை உள்ள கொண்டு வரான். இவர் சொல்றது கொஞ்சம் கூட உண்மை இல்ல. நடந்த உண்மை எல்லாத்தையும் நரன் உங்ககிட்ட சொல்லிட்டான். தேவியை நீங்க அரெஸ்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுங்க. அவங்க பண்ண துரோகத்தால எங்க 4 பேரோட வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆயிடுச்சு. இவங்களை சும்மா விடக்கூடாது. இப்ப எங்க இருக்காங்க? மேல ரூம்ல இருக்காங்க. கான்ஸ்டபிள், போய் கூட்டிட்டு வாங்க. மேடம் இருங்க மேடம். என்ன மேடம் நீங்க என்ன ஏதுன்னு முழுசா விசாரிக்காம நீங்க பாட்டுக்கு ஆக்ஷன் எடுக்கிறீங்க? உங்ககிட்ட எங்க அத்தை தான் பண்ணாங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கா? இதோ நிக்கிறானே, இவன் தான் எவிடன்ஸ். குற்றவாளியை செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டான். மேடம் அவன் ஜீவாவோட ஃப்ரெண்டு மேடம். இவன் சொல்றதெல்லாம் வச்சு என் அத்தை மேல ஆக்ஷன் எடுப்பீங்களா? சொசைட்டில அவங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? இங்க பாருங்க, என் அத்தை மேல பொய் கேஸ் கொடுக்கறாங்கன்னு நான் இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. கான்ஸ்டபிள், மேடம் கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். என்ன ஜெக இது? அவங்க பாட்டுக்கு மேல போயிட்டு இருக்காங்க. அம்மாவை எதுக்கு விசாரிக்கணும்? நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அம்மா எந்த தப்பு பண்ணல. என்ன சாத்தி இருக்கு. கதவை தட்டு. மேடம், மேடம் கதவு தரங்க. மேடம் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கோம், கதவு தரங்க. மேடம் தயவு செஞ்சு வெளியில வாங்க. மேடம் மேடம் கட்டுறது காதுல விழுதா இல்லையா? கதவு தரங்க. மேடம் கதவு தரங்க. மேடம் மேடம் கதவு தரங்க. மேடம் கதவை திறங்க. மேடம் கதவை திறக்கவே மாட்றாங்க. கான்ஸ்டபிள், மேடம் இவனை வண்டியில ஏத்துங்க. ஓகே மேடம். மேடம் கதவு தரங்க. இன்ஸ்பெக்டர் வந்தா பிரச்சனை ஆயிடும். கதவை தரங்க. ஏறுடா. என்ன, டோர் லாக் பண்ணிட்டாங்களா? ஆமா மேடம். மிஸ்ஸஸ் தேவி, நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா உங்களை மரியாதையா நடத்துவோம்.
இல்ல ரூடா விசாரிக்கிற மாதிரி இருக்கும். கதவை திறங்க. இன்ஸ்பெக்டர் வேண்டாம். உங்களுக்கு 2 மினிட்ஸ் டைம் தரேன். நீங்களா கதவை திறந்து வெளியே வாங்க, இல்ல உடைச்சிட்டு உள்ள வருவோம். மேடம் கதவு திறங்க. மேடம் என்ன மேடம் நீங்க இன்னைக்கு அவங்க சிட்டில முக்கியமான பிசினஸ் உமன். இப்படிதான் அவங்க கிட்ட ரூடா பிஹேவ் பண்ணுவீங்களா? அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், பாத்துக்கங்க. நீங்க தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது வரும். கதவை திறக்கலன்னா உடைக்க தான் செய்வோம். கதவை திறங்க மேடம். மேடம் நீங்க உடைச்சாதான ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ வரும். நான் உடைக்கிறேன். ஏய் ஜீவா, ஏய் ஜீவா ஜீவா வேணாம் ஜீவா. ஜீவா, ஏய் ஜீவா, ஜீவா உங்க மேல கிட்னாப்பிங் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. நான் எந்த தப்பும் படல. நான் எதுக்கு உங்க கூட ஸ்டேஷனுக்கு வரணும்? கோஆபரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லனா இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும். என்ன என் மேல கை வச்சிருவீங்களா நீங்க? நான் யாருன்னு தெரியுமா? இருங்க, கமிஷனர் கிட்ட பேசுறேன். மேடம் இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் கமிஷனர் வரைக்கும் போயிடுச்சு. கமிஷனரே அனுப்பினதுனால தான் நானே இங்க வந்திருக்கேன். கிளம்புங்க. நான் என் லாயரை ஸ்டேஷனுக்கு அனுப்புறேன். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. மேடம் என்ன மேடம், அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்காங்க, நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போங்க மேடம். கான்ஸ்டபிள் உங்களை கூட்டு வாங்க. எங்க இருங்க, நான் அக்கா ஐயோ அம்மா ஐயோ மேடம், அம்மா, சொன்னா வேண்டாம், கேளுங்க, வேண்டாம், வேண்டாம். வேண்டாம். மேடம், என்ன பண்றீங்க நீங்க? விடுங்க, விடுங்க, விடுங்க அவங்கள. ஏன் இப்படி பண்றீங்க? ஐயோ. போஸ்ட் பண்ணாதீங்க. நீ விட சொல்றேன்ல. விடுங்க. வாங்க சொல்றேன்.